ஆகவே கேமிங் பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டரோட டே 2 தான், அதாவது பார்ட் 2. ஸோ நமக்கு டே 2 வந்து நம்ம வந்து போன பாட்டில் வந்து இவ்வளோ இதான் பண்ணியிருந்தோம். அது கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணியிருந்தோம். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து எங்கே தான் கிடச்சுன்னு தெரில. அக்கம் பக்கம் வந்து இல்லைன்னா இப்போது சேவ் பண்ணிட்டு கேம் பார்த்தா இங்கே மேலே டபுளாக இருக்கணும்னு. ஸோ அதனால தான் அதை நெக்ஸ்ட்டு கன்சோல் இதாக வைக்கிறோம்னு தேவைப்படுறோம். ஸோ அதனால தான் ஐயோ எத்தனை யாராவது இந்த லைக் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா மறக்காம தட்டுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் ஷேர் பண்ணிங்க. ஸோ போன டைம் நம்ம $21,485, அதாவது 21,485 ரூபா. ஸோ இன்றைக்கும் நம்ம கடையை தரப்போம் எடுத்துக்கிறோமா. ஐயோ இப்போ மணி ஏற்றுனா 10 மணிக்கு நினைக்கிறேன். ஆமாம், ஐயோ 1 மணி ஆகிட்டா. நான் அவ்வளோ நேரம் ஆகிட்டேன்னா சரி. இப்போ பேசஞ்சர்ஸ் ஐயோ எனக்கு பேசஞ்சர்ஸ் இங்கே நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கன்சோல் செட் வாங்கிக்கிறோம். நம்ம எப்போவுமே ஒரு கன்சோல் வாங்கிக்கிறோம். நம்ம கன்சோல் செட் எங்கடா ஜெயிக்கிறோம்டா. ஸோ நேரம் லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகே வந்துட்டு ஸோ நான் என்னடா பில்லை வச்சு பைசா தானே இப்படி பண்ணுறோம். ஐயோ ஓகே கரெக்டாக தான் அமேசான் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கன்சோல் செட்டை வாங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தேன் அதை நான் இந்த போன பாட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த பாட்டை பார்த்துட்டு நீங்கள் இந்த பாட்டு பாருங்கள். போன பாட்டை பார்த்து ஸோ அது என்னதுன்னா கன்சோல் செட் வாங்குகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இது வாங்க போகிறோம், ஆர்கேடு மஷின்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டிவி வாங்கணும், அப்புறம் டேபிள் வாங்கணும். நமக்கு காசு வேறு நெஞ்சுமான்னு தெரில. ஸோ வந்து இதெல்லாம் தரக்கூடாது, எங்கடா இருக்குது. ஸோ இதுக்கு போய்ட்டு நம்ம ஒரு இது கன்சோல்க்க டிவி என்னமோ சொல்லுவாங்களே அதை மட்டும் இப்போதைக்கு ஏன்னா நம்மக்கிட்ட கன்சோல் நம்மகிட்ட இருக்குது. சாரி கன்சோல் ஜாய்ஸ்டிக் நம்மகிட்ட. ஆனால் பார்த்தா காசுலாம் எல்லாம் குறைஞ்சிட்டு வெறும் நான் 14,000 ரூபா தான் இருக்குது. அதுக்காகவே இன்னும் காசு இருக்குது. இல்லை வேறு ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்கல்ல. ஓஹோ சாக்லேட் அம்மா. ஸோ சாக்லேட்லாம் அவங்ககிட்ட இல்லை சார். அப்பா இழிச்சிக்கிட்டே பார்க்குறேன். ஆனால் இந்த டைம் வந்து ஆட் எனக்கு நம்மளுக்கு இப்படி எப்படி ஆட் இருந்துச்சு. ஆனால் ஆட் அது கொடுத்து இன்னும் அதிசயம் வந்து தெரில நம்மளுக்கு. ஸோ அது ஒரு அப்படியே நினைக்கிறேன். அப்படிட்டும் பண்ணலண்ணா என்னமோ என்ன வடிகாடே நல்ல வேலை பார்க்குறியா. அதான் சொல்லி நான் பார்க்குறேன். எங்க எல்லோரும் இங்கே வாங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்க. ஓகே எல்லாம் நான் வேலை பார்க்குறேன் பயமில்லை. ஓகே எனக்கு வந்து நம்ம பைசா கொடுக்குறேன்னா ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து காசு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். வந்துட்டா சரி இது பொறுமையாக வந்து ஒன்றா எடுத்து அம்மா இது எங்கே நான் கேட்க எடுத்தேன்னா வாங்கணும்னா இல்லை எனக்கு வந்து ஒரு இன்னொன்று பிசி செட்டும் வேணும். ஒரு பிசி செட்டும் வேணும் எனக்கு. இப்போ எனக்கு ஒரு பிசி செட் வேணும். எதுக்குன்னா ஐயோ இருங்க இந்த டேபிளில் தான் பண்ண முடியல. ஆமாங்க இருங்க வச்சு பாருங்க. அதுதான் பாய் இது வந்து பிசிக்குங்க. பிசி தான் இது யூஸ்ஃபுல்லு, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. சரி ஒரு டேபிள் ஆர்டர் போட்டுருவோம் இப்போதைக்கு. சாரி டேபிள் ஆமாம் இப்படிலாம் இப்படி பீஸ் செட்டு ஆர்டர் போட்டுருமா அப்படியா. ஸோ டேபிள் எங்கடா சார்ஜராக இருக்கட்டும். டேபிள் வந்து கீழே இருக்க இந்த பற்றி டேபிள் சொல்கிறேன். ஓகே ஸோ வந்து ஆமாம் நம்ம அவ்வளோ டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல நம்ம கன்சோல்ட்டு. பொருளே அவ்வளோவா இருங்க பார்ப்போம். இல்லாட்டி சூப்பரு எல்இடி எனக்கு ஓகே. நம்ம வந்து சேரும் நம்ம வாங்கலை அதுக்கு. அப்புறம் வந்து இந்த டேபிளும் வாங்கலை. ஓகே ஓகே சார் கஸ்டமர் வாங்க சார் கஸ்டமர் சார் வாங்க சார். என்னடா ஒன்றே இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள் இதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நான் போடுறேன். கஸ்டமர்ஸாக அப்படியே அங்கேயே ஏர் வாக் பண்ணுறாங்க. சாரி ஏர் வாக் இல்லை க்ரீன் வாக்கா இன்னொரு வாக் நைட் வாக்கா. அது ஓடும் போதே இல்லை தூங்கும் போதே ஓடுவாங்க. மூன் வாக் அது பண்ணுறாங்க. ஓகே டிவியாக என்னென்னா வச்சு பார்க்கலாம். அடப்பாயிலோட எல்லாமே நான் பிசின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு டேபிள் தேவைப்படாது பிசிக்கு. அப்புறம் வந்து ஒரு இதுவும் தேவைப்படாது பிசிக்கு டேபிளும். ஏன்னா டேபிள் நம்ம இங்கே ஆல்ரெடி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோம். வேஸ்ட் பண்ணல தெரியாமல் வாங்கிட்டோம். சரி என்ன பண்ணுறேன் காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை ஆனால் வேஸ்ட்லாம் இல்லை கரெக்டு தான். ஓகே இப்போ நான் லைன் ஆகிக்கணும். நான் வேறு பிக்ஸாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஓகே ஐயா சூப்பரு. ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாச்சு. ஐயோ நீங்கள் ஒன்று விஷயத்த ரீஸ்பான் இதுக்கு தான் எனக்கு இது தூக்கி அந்த இருக்கலாம்.
ஸோ அது என்னதுன்னா நான் ஜாய்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை தெரில. ஸோ ஓகே ஓகே ஸோ வைடா ஜாய்ஸ்டிக்கு. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக் போயிட்டு டிவி, அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேரு அதான் வேணும் இப்போதைக்கு, அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே வாங்க ஒரு பிசி வேணும். இல்லை பிசியும் வேணும், பிசி வேண்டாம், டிவி வேணும் நம்மளுக்கு. இப்போ ஓகே டிவி ஆர்டர் போர்டு. ஸோ டிவி ஓகே ஓகே ஒரு டிவி ஆர்டர் போட்டிருக்கோம். அப்புறம் வேறு என்ன தேவைப்படுது, நமக்கு ஒரு சேர், 2 சேர் வேணும், பிசி வேணும். ஓகே சேரு கூட என்ன சேருங்களாம்மா, இல்லைன்னா நார்மல் சேரு. சரி நார்மல் சேரு காது இல்லைங்க இப்போதைக்கு பாருங்கள், 90,000 ரூபா தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து கன்சோல் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, ஓகே அந்த 2 சேர் இருக்குது, அப்புறம் டேபிளும் இருக்குது, அப்புறம் டிவி வேணும், அப்புறம் சேர். ஓகே கன்சோல் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பிசிக்கு. ஸோ பிசிக்கு வந்து டேபிள் அங்கேயே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேபிள் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ சிபியூ நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இப்போ வந்து மவுஸு அப்புறம் கீபோர்டு, இந்த 2 விஷயம் நமக்கு இப்போ வாங்கணும். ஓகே மவுஸ் எங்கடா இருக்கும், இந்த கீபோர்டு வச்சுட்டு. ஓகே கீபோர்டு இப்போ எங்கடா வருது. அப்புறம் ஒரு மவுஸ், அதில் காஸ்ட்லியான மவுஸ் வாங்க பார்த்து, இதெல்லாம் காஸ்ட்லி இருக்கிறதுலே 1 ரூபா தான் வைக்கணும், அதில் காஸ்ட்லியான இல்லை. ஓகே சூப்பர். ஸோ வந்து ஓகே இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே வந்திருக்கோன்னு தெரில. ஓகே பெஸ்ட் ஆஃப் 99, பெஸ்ட் ஆஃப் 99னா என்னது, இது ஓகே ஓகே சூப்பர். ஓகே பெஸ்ட் ஆஃப் 99 வந்து நான் இது ஆர்கேட் மிஷின் வச்சு கொடுத்துருவேன். ஐயோ இது வேறு போடுறீங்க. ஓகே சரி ஓகே வந்துட்டு நினைக்கிறேன். கீபோர்டு போய்ட்டு என்னடா எல்லாம் பிசிக்குனே வருவீங்களா, சரி பிசிக்கு வந்து என்ன பிசிக்கு போடுவோம், நம்மளுக்கு வந்துன்னா கன்சோல் இருந்துச்சுன்னா கன்சோல் போடுறோம். ஓகே இது ஓகே 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 இது வந்து நம்ம கன்சோலுக்கு. ஏய் அப்பா இப்போ இல்லை அப்படி இதுக்கடா அப்படி பண்ணுறீங்க. இப்படி வந்து 2 இருக்குமே, எதையாவது ஒரு இது போட்டுருக்குறீங்களா, அது டேபிள் அடிச்சிடக்கூடாது. இப்படி அடிச்சிச்சுன்னா ஃபுல்லாக இதாயிரும். ஓகே என்ன பண்ணுறது, ஓகே என்னடா நவர மாட்டோம் போடு, வேறு மாதிரி சூப்பர். ஸோ வந்து ஓகே அங்கே பொருளாக இருக்குது சூப்பர். ஸோ வந்து இப்போது வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் சேர் 2 சேர் வேணும். ஐயோ சீலிங்கில் அடித்து சீலிங் வச்ச போது ஸோ கஷ்டம் வருதுதான் ஒன்று நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆர்கில் தான் நிறைய ஆளுக்குள்ளே வருவாங்க, நிறைய லாபம் வரும். நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 இதுதான் இருக்குது. ஸோ அதெல்லாம் 2 நேரம். ஆனால் இதே நம்ம ஆர்கே வாங்கி போகணும், நிறைய வச்சுருக்கோம்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும்னா. ஸோ அப்படி வாங்கி சொன்னோம்னா நமக்கு நிறையா ஆளுக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பைசாவும் நிறையா கஷ்டம் இருக்கும்னா வண்டிக்கு கொஞ்சம் தான் பைசா, கொஞ்சமாக தான் பைசா ஆகும். பட் நிறையா ஆளுக்கள் வருவாங்களா கொஞ்சம், அதனால தான். ஐயோ வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, வைக்கலாம் பட் ஆனால் இல்லாது. ஸோ அதனால இங்கேருந்து ஈஸியாக தூக்கிடுவோம். இல்லை தூக்கணுமா இல்லை மேலே தள்ளிக்கலாமா. ஓகே மேலே வச்சிருந்தா ஓகே எங்கடா அப்பா இது சென்சிட்டிவ் ரொம்ப ஓராசக்கேன். ஓகே இந்த சுவிட்சும் வேறு அங்கேயே இருக்குது. அப்பா இல்லை அதனால செட் ஆகிட்டுனா ஓகே தான். டேய் என்னடா கூடு. ஓகே வைப்போமா வைப்போம். என்னடா இது வைக்கணும். ஸோ வந்து இந்த பார்ட் 2 வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் முன்னாடி பார்ட் 1 பார்க்கணும்னா பார்ட் 1 பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்னென்னா நம்ம பில்டு பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது நமக்கு. ஸோ அதனால தான் அதை பார்த்துட்டு இது வாங்க அப்படி தான் புரியும். ஸோ வந்து ஓகே இது அப்படியே நம்ம அதைச்ச மாதிரியே வச்சுருவோம். சொல்லுங்க இங்கே திருப்பதா ஓகே கரெக்டாக இருக்குல்ல. ஓகே ஓகே வேறு லெவல். ஸோ சூப்பர் இருக்குதுன்னா ஓகே 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 வைடா கீபோர்டு மட்டும் வந்திருக்கு இப்போ கரெக்டாக. ஓகே இப்போ பிசி நெக்ஸ்ட்டு எல்இடி பிசி பிசட்டிங்க. ஓகே என்னடா விட்டாக்கா இப்போ சுற்றி ஓகே கரெக்ட். என்னடா அடப்பா ஆல்ரெடி இந்த தான் ஆகிட்டு இதுதான் ரைட்டா. ஏய் என்னடா வேலை போக்குறீங்க நீங்கள். ஓகே இதான் இப்போ ரைட் வரணும், இப்போ ரைட் வரணும். இது டிவியோ வரல, நோ கிளிச் ஆகிட்டு ஏன்டா எனக்கு அறியடா. ஓகே இங்கே தள்ளி இருக்கணுமா சூடு இதெல்லாம் சேல் பண்ண ஒன்றுண்டா அவசியம்.
சேல் பூனை வேறு ஒன்றும் எங்களுக்கு நமக்குலாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ இங்கே நம்ம கொடுத்த பைசா அதாவது இந்த சேல் இருக்கும்ல இதவே நம்ம திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அது எடுத்துக்க மறக்காமல் எங்கடா ஐயோ ஐசி தோழியில் அடைக்கையோ நாங்கள் எங்கேயோ ஒரு இதில் போய் நம்ம விற்ற காசுலாம் நம்ம திரும்ப எடுத்துடலாம். அடப்பா இல்லை எவ்வளோ செல் ஐட்டம் ஏய் செல் ஃபாஸ்ட் ஓகே நமக்கு 1000 அந்த வெறும் டிவி அந்த இது நான் அது டிவி மாற்றிக்கிட்டேன் இன்னும் ஆனாலும் வரல நான் வந்துருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இது வந்து மானிட்டர் ஓகே நம்ம வந்து இப்படி வெள்ளை கலர் வைப்போமா. ஓகே இது நல்லா தான் இருக்கணும் இதே வாங்கி போட்டோம். ஸோ அதுக்கு அந்த டிவி வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் மற்ற பொருளெல்லாம் செட் பண்ணிப்போம். அதுக்கு அது வரைக்கும் அது வர்ற வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலாம் நம்ம அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம் டக்குன்னு. ஸோ அப்போ இது சரிங்கடா பாதி பார்த்து அப்புறம் கேமிங்க்கு இதுனா அப்படி தான் சிம்பிள் வேறு எடுறா மவுஸ் வர்றா மவுஸும் ரீச் ஆகிட்டு இருக்கேன். பொறுமை சொல்லலாம் இங்கே டைம் எடுத்துல எல்லாம் டைம் போயிட்டுனா ஆட்களே மாட்டாங்களே. ஓகே 23 ஐயோ கடையை சாத்தின்னு யாரும் வந்துருச்சே. சரி இப்போ வந்து சேரும் வச்சும் அதே மாதிரி வச்சுருவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம தூங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதை தூங்க போகிறேன் வாய்ஸ் நான் இல்லைன்னு கேம் இருக்கிறேன். தூங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இந்த கடை ஓப்பன் பண்ணிட்டு தான் ரொம்ப நேரத்துக்கு டிவி வந்து கட் பண்ண போகிறது தான் டிவி வந்து கடை குப்பையாக இருக்குது. சரி ஒன்று நம்ம வந்து அப்போதுமா கிளி முடிக்கலாம் எல்லாத்தையும் இதெல்லாம் பிரச்சனை வாங்கணும் கரெக்டாகவே இருக்குங்களா ஓகே இப்போ நம்ம குப்பையை க்ளீன் பண்ணலாம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்போ நான் ஓப்பனாகவே நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாம் க்ளீன் பண்ண யாரும் வாங்கவே கொடுக்கல நம்மளுக்கு முன்னேறோம் கொஞ்சம் இந்த மாதிரி இது வைக்கிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தது மற்றவங்க தேடி கூட க்ளீன் பண்ணுறேன் இப்போ நம்ம கடையை க்ளோஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த வாங்க போகிறோம் ஆர்கேட் மெஷின். ஸோ வாங்கலாமா நான் வந்து எல்லா இதுலேயும் ஒன்று நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி சரி வேண்டாம் அதிலே வச்சுப்போம். ஓகே ஓகே வேறு மேலே இந்த இல்லை தான். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒன்று நாங்கள் போகிறோம் கீழே தான் இருக்கோம் 2 3 4 ஐயோ மேலே போடா 5 6 7 ஐயோ ஒன்று மட்டும் வாங்கிறதுக்கு ஆகவே இல்லை. எப்பவுமே உட்காரதானுங்களே மரமண்டேனுங்க மக்கள் வைக்க மாட்டேங்க உட்காரங்கடா ஆகிக்கிறோம். அடப்பாயா அவங்க வேறு வெளியே வந்த பிறகு தான் காசு தருவானுங்க. சரி இப்போ எத்தனை ஆர்டர் பண்ணிப்போம் 4 5 6 7 ஐயோ பேரண்ட்ப்பா ஐயோ பேரன் வந்து ஆர்கேட் மெஷின்ஸ் சூப்பர். ஓகே முட்டையா ஓகே இவனும் போகிறான். ஸோ வந்து டக்குன்னு நம்ம வந்து இன்னொன்று ஆர்கேட் ஆர்டர் 2 போயிட்டாங்க. ஓகே இந்த மேடம் பைசா பக்கம் போவாங்களோ கல்வி கொடுத்து ஐடாப்பாங்களா என்னடா இவ்வளோ கொஞ்சோண்டு காசு கொடுத்துருக்கீங்க அப்போ வாங்க வேணாம் நினைக்கிறாங்க. ஓகே போட ஓகே இன்னொரு சார் வர்ற அப்புறம் போ மேம் ஓய் பார்த்தீங்களா ஏழுது அப்படின்னு பண்ணல பரவாயில்ல. வந்து இப்போ நம்ம கடையை க்ளோஸ் பண்ணோம் நான் தெரியாமல் அப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேனா. ஓகே போடலாம் ஓகே $1000 இவனும் $1000 கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். $1000 கொடுமா $1000 ஓகே இவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வந்தானுங்க நான் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு இருங்க பையன் வரா மண்டையா தூக்கிட்டு போட்டோம் கிழட்டு பையன் நான் மண்டை உடச்சதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ வேறு போடு மண்ணை உடைக்கும். அதுக்கு வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சும்மா ஒரு பட்டன் நமக்குனா அன்பாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி கூட பார்த்து பொறுமையாக பண்ணுவேன்.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. அது நல்ல வேலை இப்படி வைக்கல, அது போட்டு அப்படி உடஞ்சிரும். நம்ம பொறுமையாக தான் போடணும். அப்படி வைக்கல ஏதோ இது மட்டும் வச்சானுவேன். அவங்களும் நம்ம இந்த கேம் விட மாட்டேன். சரி அவங்க இஷ்டமாக பண்ணுவோம்னா நம்ம ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கடை இன்னைக்கு நிமிஷம் சொன்னால் என்னங்க நான் வேறு நாச்சமாகிட்டு இருக்கேன் கடையை. அவடப்பா இதை பிச்சைக்காரப்பாய் வாங்கினா அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து இதை கேமே ஷூட் பண்ணல, கேம் ப்ளே பண்ணல. அப்புறம் திடீர்னு பிச்சைக்காரன் உள்ளம்னா எவனும் பண்ணான். அவன் எழுந்து போயிட்டான், காசை கொடுக்காம போயிட்டான். அப்புறம் பொண்ணு போய் காசு கொடுக்கல. இல்லை அந்த பிச்சைக்கார பையன் தான். இன்னமும் வந்து பக்கத்தில் வந்து வளர்த்தின்னு இருந்தான். அவன் திரும்ப அப்புறம் எழுந்து போயிட்டான். வந்து வால்யூம் கம்ப்ளீட்டோ. ஓகே இது வந்து ஒன்று தை போட குமர்றா குமர் யாருக்கிட்ட ஒன்று வச்சுக்கோ. வர்றவே சவுண்ட் வருதா? என்னடா சவுண்ட் வருது? ஐயோ தெரியாமல் வேறு என்ன மெசேஜ் அனுப்பி போடுறான். போடா ரெயின்போ +7 +7 வந்து போய் போடா ஐயா. நான் வேறு என்ன பண்ணுங்கிறேனே தெரியல. சரி அவன் தூக்கிக்கிறோம். தூக்கிட்டு போயிட்டு எங்கே இருக்கிறது? உள்ளே இங்கே தான் இடமே இல்லை. நம்ம எங்கே இருக்கோம்? உள்ளே தானே ஐயோ இந்த குப்பையெல்லாம் வேறு க்ளீன் பண்ணணுமா இல்லை? சரி ஒரு கடை ஒன்றா இருக்கும் பண்ணிடணும். இதில் ஏதாவது இப்படி நம்ம இடத்த க்ளீன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆள் இருந்தால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் அவங்களுக்குலாம் வச்சுக்கிறேன் க்ளீன் பண்ணுறது இருந்ததாங்க நடக்கும். ஏன்னா நம்ம தான் இந்த கணக்கு ஃபுல் கணக்கு ஓனரு. ஆனால் நம்ம தான் க்ளீன் பண்ணி தான் என்ன பண்ணுறது? ஓகே இன்னும் வைப்போம். திருப்புனாவே இல்லை. ஓகே கரெக்டாக இருக்கும். ஓகே மிஷினும் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓகே நெக்ஸ்ட் மிஷின் காங் ஆஃப் பேருக்கு. ஓகே ஓகே இது அப்படியே பக்கத்துலேயே ஒட்டி வச்சுருவோம். ஒட்டி வைக்கிறது நல்ல இதுதான். ஆனால் இப்படி வந்து ஓகே ஸோ இதான் நான் சொல்லியிருந்தேன். ஒட்டி வைக்கிறது நல்லது தான், எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆனால் இப்படி ஆகிடக்கூடாது சொல்லி வாய மூணுல அதுக்குள்ளே நடந்துட்டு இந்த கேப் இருக்கக்கூடாது. ஓகே இந்த இடத்துல இருந்து கேப் இருக்கணும், கொஞ்சமாக கேப் இருக்கணும் வாய்ஸ். இப்போ தான் இடிச்சு விடாமல் செய்வாங்க. வந்து இப்போ ரெயின்போ +7 அதாவது +7 திருப்பறக்குள்ளே வயிறு உடஞ்சிருந்துங்க இந்த திருப்பறக்குள்ளேயே. இப்போ வந்து ஓகே திருப்பு ப்ரோ. ஓகே இதே வச்சுட்டோம். 3 இது நம்ம மொத்தம் எத்தனை ஆர்டர் பண்ணோம்? 8 தானே ஆர்டர் பண்ணோம். 8ஆ? அங்கே இருக்குல்ல 3, அங்கே 3 மொத்தம் 8 இருக்குது. 8ஆ 7ஆ தெரியலையே. சும்மா போகும்போது பார்ப்போம். வந்து இங்கே ஒட்டிடா இப்போ திரும்ப வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே ஒரு 4 இருக்குது, 5 6 7 இருக்குது. சரி ஆமாம் எல்லாம் அங்கே வெறும் 7 தான் இருக்காங்க. ஓகே வேறு மாதிரி. ஸோ நான் தெரிஞ்சு இங்கே இடம் இல்லைங்க. ஸோ 2 இது எங்கே இருக்கிறது? மிச்சம் ஒரு 2 இது வரும். அதே எங்கே கேட்பேனா? சரி பார்ப்போம், என்னாலும் பார்த்து வரும்போது பார்ப்போம். ஓகே கரெக்டாக சேர்த்ததும் ஐயோ இங்கே போகிறா ஓகே வந்துட்டு கரெக்டாக. இப்போ வந்து 1 2 இருக்குது. ஓகே கையில் தூக்குடா இதுக்கு 2 ஏதோ சேமாக இருக்குது. வந்து இல்லை இது வரையும் நல்லா இருக்கும். ஆமாம் ஸோ வந்து 1 தான் அங்கே இருக்குது. இல்லை இருக்குது பார்த்துக்கணும் எல்லோரும். ஓகே 1 அங்கே இருக்குது. அந்த 1 எங்கே வேண்டாம். நம்ம இப்போ எப்போமா திருப்புடாடே திருப்பதுக்குள்ளே ஏன்பா இந்த மாதிரி எப்போம். ஐயோ இடிச்சுக்கிறாருல இப்படி எப்போம். அங்கே இருக்கிற நம்பர் வந்து இப்படி இருந்து விளையாட முடியாது. அச்சோ என்ன பண்ணுறது இப்போ? வேறு தப்பு பண்ணிட்டீங்க. இடமே இல்லைங்க. நான் தப்பே தெரிஞ்சால் கூட நான் வேறு ஏதாவது இடம் பார்த்து வச்சிருந்தேன். எங்கே இடம் இருக்குது? ஓகே ஆச்சி. ஸோ இந்த 1 தூக்கி எங்கே தான் வைப்பேன்? இந்த 1 மட்டும் எங்கே வைக்கிறதுன்னு வரமாட்டோம். இது 1 மட்டும் தூக்கி நம்ம இந்த சைடு இப்படி காய்ச்சிப்போமா? இப்படிக்கா
சாய் அழகாக பிசி மட்டும் வைக்கலாம்னு நினச்சிங்க. என்னங்க எப்படி நடக்குது நம்மளுக்குன்னு. ஷட், இந்த இடத்துல வெறும் பிசி மட்டும் இருக்கட்டும், அழகாக இருக்கும் தான் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்சது எனக்கு தான் வந்துருக்கு. கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இது இதோட வந்து இதுவும் ஓகே. ஸோ வந்து ஒன்று கொஞ்சம் இடம் தான் வச்சுருப்பேன். அவ்வளோதான். ஓகே, ஒட்டி வைக்கலாம்னு இருக்கேன். சரி பார்த்துக்கலாங்க. இருங்க, இது இவ்வளோ இடம் இருக்கலாம். நாளைக்கு அங்கே தூக்கிட்டேன். ஒரு வயசு இது இங்கே வச்சிடலாம்னு நினைக்கிறேன் வீட்டில். ஆமாங்க, வாடா நல்ல வேலை இடத்த விட்டுச்சுங்களே கொஞ்சம். ஓகே நிற்கலாம். ஓகே வேறு லெவல். இப்போ நம்ம வெற்றிகரமாக நம்ம என்ன செட் பண்ணிட்டோம். டைம் ஏற்றணும். ஓகே 5 மணி. 5 மணியா அவ்வளோ தெரியல, பார்க்கலாம் அப்புறம். வழியா இவ்வளோ லேட்டாக கதவு திறக்கும். 10 மணிக்கெலாம் நம்ம வந்தோடனே திறந்துருவோம். 10-11 மணிக்கெலாம் 10 மணிக்காக திறந்துருவோம் இல்லைனா. ஸோ நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கஸ்டமரே பல்காக இருக்காரு. எதை யூஸ் பண்ண போகிறா சார்? நம்ம புதுசாக ஆர்கேட் மிஷின் ஆகிக்கிறோம் சார். அண்ணா ஆர்கேட் மிஷினு வாங்கிக்கிடுங்க. ஆர்கேட் அங்கே வரா. இது ஐயோ ஆர்கேட் அங்கே வரும்ல. ஓகே இது வாங்குறாரு. மேடம் நீங்களே தான் ஆர்கேட் வாங்குறீங்களா மேடம்? மேம் ஆர்கேட் வாங்குறீங்களா மேம்? 2 டிவி ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்களா எப்படி கூட்டமாக இருந்தாங்க 4 பேர். ஸோ இதனால தான் நான் ஆர்கேட் மிஷின் வாங்கலாம் சொன்னேன். கூட்டமாக இருந்தாங்க. இந்த தான் பிசி தான் எதாவது எடுப்பாரு அந்த சைடில். இவங்க 3 பேர் வருமா? ஓகே இது வந்து பிசி அண்ட் கன்சோல் செட்டப்பில் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ பிசிலே 2 இதுவுமே ஒன்றா முடிஞ்சு போச்சு. அப்புறம் கன்சோல்லேருந்து ஒரு ஸோ இந்த பார்த்திங்களா ஆர்கேடில் விளையாடுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு $100 $175 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குடா அப்படி வந்து ஓகே அப்போ நல்லா சிரித்து தான் சொல்கிறாங்க. நீங்களே எப்படி சிரிக்கணும் சரிங்களா? ஓய் போகிறேன். ஏய் பித்தியக்கார பையிலே மோனே தள்ளி விட்டுட்டு நீ போனியே. இல்லைண்ணா அது ஒன்று கொடுக்காம போயேன். இந்தாண்ணா ஒரு கதை காலிடா. இப்படி போய் தான் கொடுக்காம போனீங்க. கொடுத்தான். என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுப்பான். சரி போய்த்தானா? ஓகே என்னடா 3 பேரும் போயிட்டீங்க. தம்பி இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு யாரோ நிற்காங்க. சீக்கிரம் கொண்டு கேட்குது. அதான் நின்றா இருக்கார்ல. அதான் நின்னா திருக்கிறவங்க அப்படி கேட்குறீங்க. இந்த தாத்தா கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா டீசெண்டாலாம் இருக்கார் பார்க்க. தாத்தா கொடுத்துருவீங்களா? கிளண்டு போயிலே வாய முடுறேன். எனக்கு தெரியல. ஐயோ முன்னே அசிங்கிட்டு விட்டாரு. ஸோ வந்து ஓகே இது ஒரு நல்ல ப்ரைஸ் தான். மணி ப்ரைஸ் தான். வேறு லெவல்லே வருஷம் போகிறேன். வந்து நம்ம இந்த இடத்தையும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி வாங்கலாம்னு தெரில எனக்கு. இந்த இடத்துல எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரில. அது எப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வரல நம்ம கன்ஃபார்ம் ஆகிடும் காசு. ஆனால் கம்மியான வழியாக இருக்கணும். $10,000 இருக்கா? $50,000 $50,000 1 லட்சம் அப்படி இருந்தாலும் சொன்னாங்கன்னா நமக்கு அதை கண்டாயிடும். ஓகே வந்து $16 சாரி $16. ஓகே ஒரு ஏசி வாங்கிப்போமா? இங்கே நிறைய ஆளுக்காக வாங்கலாம். உள்ளே நம்ம ஒரு ஏசி போட்டுடலாம்ல. அதை வாங்கி போட்டுருவோம். $100 போடிக்கல போடு அடி போடுறா. ஓகே வந்து போடாதா. ஓகே இங்கே நிறைய பேர் ஆர்கேட் போகிறானுங்க. இன்னும் வர்றான். ஒரு $2,000 கொடுத்துட்டு போகிறான் தம்பி. வேறு லெவல் போகிறாங்க. போடாங்க மூடா. இந்த தான் காலியாக இருக்குதுன்னு நினச்சேன். அங்கே வைக்க முடியல. பட் இல்லை வைக்கலாம். ஆமாம் வைக்கலாம். இது கொஞ்சம் பூரா தங்களா கொஞ்சம் பொருள் இந்த வச்சுட்டோம். ஓகே திருட்டு காலனி எங்கே இவன் முட்டா பீஸுங்க நம்ம படிகள் சம்திங் தூக்கிடுவோம். அடிக்க முடியலடா. சுட்டு போனாயே பொய்யால யாருக்கிட்ட எதற்கா தூக்கிட்டு போனான்னு தெரியல. பெஸ்ட் ஆஃப் 99 நீங்கள் பீடி தூக்கிட்டு போயிடலாம். எவ்வளோ பாவிடே $4,000 கொடுத்து வாங்கண்டா. இந்த CPU வேர்ல்டு எங்கே எப்படி கல்லப்பாயம் காணிப்பேன். தப்பா சொல்லிடுவோம். நான் ஒன்றும் சொல்லு கண்ணாடியில் ஏன் இங்கே தான் மாடிச்சுட்டு சிஎஸ்கே யாரெல்லாம் இப்போ மேட்ச் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு.
ஸோ போராடி வேறு கொஞ்சம் லேக் ஆகுது நிறையா. ஸோ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வேறு டச் பண்ண முடியல. ஸோ இந்த 18 ஓகே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் இருக்கும் கொஞ்சம் நல்லா தான். அப்புறம் நம்ம சாத்திட்டு வெளியே போகலாம். வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ தாத்தா ரொம்ப நேரம் ஆடுறாங்க. ஓஹோ மைண்ட் கிராஃப்ட்டுங்க. மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருந்தாக்க நிறைய பிரதர்ஸ் நினைக்கிறேன். ஏய் இல்லை மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உள்ள போங்க. ஏய் யாரும் நீ வாசி வராங்க சொல்லலாம் உனக்கு வெளியே ஏன்டா நான் அக்கா வாட்ஸ்அப்பில் வெளியே இப்போங்க மேடம் போங்க மேம். நமக்கு ரொம்ப வயிறு பசி இருக்குது. நம்ம வந்து சாப்பிடாமலே இருந்தோம்னா அப்புறம் என்ன யூஸ்? நம்ம இவ்வளோ பைசா பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வேலை பார்க்குறது எதுக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுலாம். ஸோ நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா என்ன யூஸ் பண்ணலாம்? அதாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சாப்பிட பார்க்காதீங்க. இப்போ சாப்பிட்டே இருங்கன்னு சொல்லலாம். சாப்பிடுங்க வேணாம் நல்லா சாப்பிடுங்க. ஆகி ப்ரௌசிங்கில் நிறைய ஆட்கள் வருது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் ஆட்டம் அன்லாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே மேலே அப்புறம் மேலேயும் இருக்கும். எனக்கு நாங்கள் யாரும் இருக்கலாம். ஸோ அதான் 2 ஆர்டர்டா எவன்டா 2 ஆர்டா வருது. சூப்பர்டா தாத்தா நீங்கள் வெளில தான் போவீங்க. தாத்தா நீங்கள் ஆல்ரெடி நம்ம கடைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு வரீங்க? வாங்கிட போகிறது நம்மள வராமல் விட்டுறோம் தாத்தா. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கன்ஃபார்ம் லாங் தான். 30 மினிட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா சிரிக்கும் புரியும். ஓவாடி பல்ல வரலே போகிறோம். இந்த பல்ல வரலே போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்த நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து பிசியாக கான்செப்ட் எடுப்போம். அப்புறம் உள்ளே வந்து இல்லை வேண்டாம். எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பீஸ் இருக்கும். நம்மளுக்கு இங்கே உள்ளேயும் தான் 2 பீஸ் இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற இந்த ஆர்கேட் மிஷின்லாம் இந்த ரூமில் வந்து ஃபுல்லாக ஆர்கேட் தான். இங்கேயும் ஆர்கேட் தான். அப்புறம் இங்கே உள்ளே ஒரு ரூமுக்குள்ள அங்கேயும் ஆர்கேட். இந்த இடத்துல இங்கேயும் பிசி இங்கே உள்ளே பிசி. அப்படி பண்ணலாம் நான் நினச்சிருக்கோம். மக்கள் போகிறாரு மோனை பைசா கொடுக்காம போ. என் காசு கொடுக்காம அக்கா டீச்சண்டாக இருக்கிற பைசாவில் காசு மட்டும் கொடுக்காம போ. கொடுத்துட்டாங்க நல்ல பேர். வந்து பாப்பாங்க ஃபோன் தராது. அதை கட் விட்றோம் நம்ம. அப்புறம் பேசிக்கலாம். ஸோ வந்து ஐயோ வெள்ளத்துக்கு ஓட்டுறோம். இது எடுத்துக்கல. ஸோ இருக்குங்க யாருங்க கிறிஸ்டஸ் காமெடி இருக்காங்க. அவங்க ஹலோ அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? நான் உட்காந்து ஐயோ சொல்லலாம் ஓடி போயிட்டாங்க. வந்துடே எப்படி தான் இருக்குமா நம்ம வீட்டுக்கு மேலே இப்போ நம்ம கடைக்கு மேலே இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும். ஓகே நின்றாங்க இல்லை யாரும் காசு கொடுக்காம போன மாதிரி ஆயிடுச்சு. சாம்சங் நாங்கள் கொடுக்காம போனாங்க. இல்லை கொடுக்காங்க எவ்வளோ கொடுக்காம போயின்னு நினைக்கிறேன். வரல டே பாடி கார்டு எல்லாத்தையும் வேலை பார்க்குற நல்லதாச்சும் வேலை பார்க்கலையே. எல்லாம் கேட்டுக்கோங்க எல்லோரும் நம்ம கடைக்கு வாங்கடா. எல்லோரும் வரணும்டா. வாங்கடா வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க. இல்லை சார் போதுமா இது? டே இது மட்டும் போதாதடா. நீ எல்லா டைமும் வேலை பார்க்கணும். இப்படி ஒன்று ஆமாச்சுன்னு நினச்ச கற்றுக்க அவ்வளோதான். நீ மட்டையை காசு கொடுத்துருக்கோம். இல்லைங்க நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஆமாம் சார் என்னால் தான் சார் எல்லாம் வராங்க. நான் தான் சார் கை காமிக்கிட்டே இருக்கிறேன் சார். அதனால தான் வராங்க. டேய் நீ வாய முடுறா. இன்னும் பறிச்சுட்டு இன்னும் பண்ணி பண்ணிட்டான் படாடே. நம்ம வந்து இதை நம்ம வீடியோ வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மெயின் ரூம் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதை ஃபோனில் நம்ம பேசி